ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான சிலபஸ்லேருந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். பருவம் 3 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பருவம் 1 பருவம் 2 8ஆம் வகுப்பில் முடிச்சிட்டோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி யூனிட் 1 to 10 வந்து ஒன் வேர்டு டைப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்மளோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறேன். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், படைவேலம் என்னும் பாடலின் ஆசிரியர் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சேங்கொண்டார். அடுத்து 2வது கொஸ்டின், சேங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். அடுத்து 3வது கொஸ்டின், சேங்கொண்டார் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். சேங்கொண்டார் அவர்கள் வந்துட்டு முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் சேங்கொண்டார் அவர்கள். அடுத்து 4வது கொஸ்டின், இவரை அதாவது இந்த சேங்கொண்டார் அவர்களை வந்துட்டு பரணிக்கோர் சேங்கொண்டார் என்று பலபட்டடை சுக்கநாத புலவர் வந்து புகழ்ந்திருக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க, பரணிக்கோர் சேங்கொண்டார் அப்படின்னு சொல்லி யார் இவரை புகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பலபட்டடை சுக்கநாத புலவர். அடுத்து 5வது கொஸ்டின், கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி நூலை வந்துட்டு தென் தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் வந்து புகழ்கிறாரு. அடுத்த 6வது கொஸ்டின், கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. இதில் வந்து மொத்தம் 599 தாலிசைகளை கொண்டதாக காணப்படுது இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூல் வந்துட்டு. அடுத்து 7வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மரளி காலன், கரி யானை, தூறு புதர், அறுவர் தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வலிவர் நழுவி ஓடுபவர், பிளம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முளை மலைக்குகை. அடுத்து 8வது கொஸ்டின், சிங்கம் முளையில் வாழும். முளை அப்படின்னா மலைக்குகைன்னு பார்த்தோம் இல்லையா, சிங்கம் முளையில் வாழும். 9வது கொஸ்டின், கலிங்கத்து வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அச்சம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இதையுமே கலிங்கத்து வீரர்களோட தோன்றிய உணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அச்சம். அடுத்து 10வது கொஸ்டின், வெங்கரி பிரித்தெழுதுக. வெண்மை ப்ளஸ் கரி, என்றிருள் என்று ப்ளஸ் இருள். அடுத்து 12வது கொஸ்டின், போல் ப்ளஸ் உடன்றன போலுடன்றன. அடுத்து 13வது கொஸ்டின், விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதையோட ஆசிரியர் பார்த்தோம்னா மீரா. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதையோட ஆசிரியர் மீரா. மீரா அவர்களோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மீ ராசேந்திரன். மீரா அவர்கள் வந்துட்டு அன்னம் வீடு தூது அப்படிங்கிற இதழை வந்து நடத்தியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீரா அவர்களோட நூல்கள் சில இது கொடுத்துருக்குறாங்க. ஊசிகள், குக்கு, 3 6 வாய் இந்த பக்கம், இது எல்லாமே மீரா அவர்களோட நூல்களாக காணப்படுது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சீவன் அப்படின்னா உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்குறோம். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. அடுத்து 19வது கொஸ்டின், முழு வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம் அப்படின்னா உலகம். அடுத்து 20வது கொஸ்டின், சீவன் இல்லாமல், சீவன் ப்ளஸ் இல்லாமல், விலங்கொடித்து, விலங்கு ப்ளஸ் ஒடித்து, காட்டை ப்ளஸ் எரித்து, காட்டை எரித்து, இதம் ப்ளஸ் தரும், இதம் தரும். அடுத்து 24வது கொஸ்டின், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்களோட பேர் வந்துட்டு ராமச்சந்திரன். அடுத்து 25வது கொஸ்டின், இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. பாரத் பட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து கொடுத்துருக்கு. அடுத்து 26வது கொஸ்டின், எம்ஜிஆரை பொன்மனச் செம்மல் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர். அடுத்து 27வது கொஸ்டின், எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு மதுரை நகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து 28வது கொஸ்டின், எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் வந்து அவங்களோட குடும்ப வறுமை வந்து இருந்திருக்கு. அடுத்து எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இலவச காலனி திட்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இலவச காலனி திட்டம். இப்போ வந்து பருவம் 3 8ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து இயல் 2
ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒன்றே குலம் அப்படிங்கிற பாடல், அந்த நூல் இருக்குல்லையே, அதோட ஆசிரியர் திருமூலர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றே குலம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் திருமூலர். அடுத்து, திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. 3000 பாடல்களை கொண்டதா திருமந்திரம் அப்படிங்கிற நூல் காணப்படுது. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். அடுத்து, திருமந்திரம் தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு திருமுறைக்கும் என்ன இடம் பெறுது அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து, சொல்லும் பொருளும் பார்க்குறோம். நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், நாணமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினாள், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில். அடுத்து 7ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை, நமன் அப்படின்னா யமன், கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்து 8ஆவது கொஸ்டின், ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லை, நமன் ப்ளஸ் இல்லை, நம்பருக்கு ப்ளஸ் அங்கு, நம்பருக்கு அங்கு. அடுத்து 11ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். மெய்ஞான ஒளி அப்படிங்கிற பாடல், அந்த நூலோட ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12ஆவது கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். அடுத்து 13ஆவது கொஸ்டின், இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கால கண்ணி, மனன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, இது எல்லாமே அவர்களோட நூல்களாக காணப்படுது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. அடுத்து பராபரம், மேலான பொருள், அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. அடுத்து 15ஆவது கொஸ்டின், மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்து 16ஆவது கொஸ்டின், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். அடுத்து 17ஆவது கொஸ்டின், ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம், உள் ப்ளஸ் இருக்கும், உள்ளிருக்கும். அடுத்து முக்கியமான கொஸ்டின் ஒன்று பார்க்குறோம். அயோத்திதாசரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றுகிறார்கள். அயோத்திதாசரை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். அடுத்து அயோத்திதாசர் அவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா காத்தவராயன். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 21ஆவது கொஸ்டின், அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். அடுத்து 22ஆவது கொஸ்டின், அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழன். இந்த கொஸ்டின் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அடுத்து 23ஆவது கொஸ்டின், அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு டேஸ் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். திராவிட மகாஜன சங்கம் 1892 தோற்றுவித்திருக்கிறாங்க. அடுத்து 24ஆவது கொஸ்டின், கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. அடுத்து 25ஆவது கொஸ்டின், அயோத்திதாசர் அவர்களோட புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தோம்னா அவரோட ஆழ்ந்த படிப்பு அப்படிங்கிறது அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து 30ஆவது கொஸ்டின், மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. அடுத்து 31ஆவது கொஸ்டின், மனித எந்திரம் என்னும் சிறுகதையோட ஆசிரியர் புதுமை பித்தன். அடுத்து 32ஆவது கொஸ்டின், சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா விருதாச்சலம். நோட் பண்ணிக்கோங்க, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் விருதாச்சலம். அடுத்த கொஸ்டின், புதுமை பித்தன் அவர்களோட சிறுகதைகள் சிலது கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே அவர்களோட சிறுகதைகள் தொகுப்பு. அடுத்த கொஸ்டின், யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் அப்படிங்கிறத 6 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 6 வகை என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இது எல்லாமே யாப்பு இலக்கணத்தோட செயலுக்குரிய உறுப்புகளாக காணப்படுது. அடுத்த கொஸ்டின், எழுத்து அப்படிங்கிறது 3 வகைப்படும். எழுத்து 3 வகைப்படும், அதாவது இந்த லைன்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. எழுத்து அப்படிங்கிறது 3 வகைப்படும், அசை அப்படிங்கிறது 2 வகைப்படும், சீர் அப்படிங்கிறது 4 வகைப்படும், தலை அப்படிங்கிறது 7 வகைப்படும், அடி அப்படிங்கிறது 5 வகையாக பிரிக்கிறாங்க, தொடை அப்படிங்கிறத 8 வகையாக பிரிக்கிறாங்க, பா வகைகள் 4 வகைப்படும். இது எல்லாமே எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 42ஆவது கொஸ்டின், பொறுத்துக்க பார்க்குறோம். வெண்பா, செப்பலோசை ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆசிரியப்பா, அகவலோசை,
களிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை. இந்த இலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது புரிஞ்சு அது எப்படி எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸி இலக்கணம்லாம். அடுத்து 43வது கொஸ்டின், ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். அடுத்த கொஸ்டின், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அடுத்து பெருஞ்செல்வம், பெருமை ப்ளஸ் செல்வம், ஊராண்மை, ஊர் ப்ளஸ் ஆண்மை, திரிந்து ப்ளஸ் அற்று, திரிந்தற்று. 48வது கொஸ்டின் பார்க்குறோம். பொறுத்துக ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகள மட்டுமின்றி பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இப்போ பருவம் 3 இயல் 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து இயல் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிர் குணங்கள் அப்படிங்கிற பாடல் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இறையரசன். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து இறையரசன் அவர்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா சேசுராசா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சேசுராசா. அடுத்து 3வது கொஸ்டின், ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகல் பகை, மண்ணும் நிலைப்பற்ற. அடுத்து 5வது கொஸ்டின், அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்து 6வது கொஸ்டின், நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு, அதாவது சோர்வு. அடுத்து 7வது கொஸ்டின், இன்ப துன்பம், இன்பம் ப்ளஸ் துன்பம், குணங்கள் ப்ளஸ் எல்லாம், குணங்கள் எல்லாம். பொறுத்துக்க பார்க்குறோம், மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறை மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். அடுத்து 10வது கொஸ்டின், இளைய தோழனுக்கு எனும் கவிதையோட ஆசிரியர் மு. மேத்தா அவர்கள். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவர்களோட நூல்கள் பார்க்குறோம். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. இது எல்லாமே மு. மேத்தா அவர்களோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், மு. மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின் இது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 13வது கொஸ்டின், உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள். 14வது கொஸ்டின், கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும், விழித்து ப்ளஸ் எழும், போவதில்லை, போவது ப்ளஸ் இல்லை, படுக்கை ஆகிறது, படுக்கை ப்ளஸ் ஆகிறது. அடுத்து சேர்த்தெழுக, தூக்கி ப்ளஸ் கொண்டு, தூக்கி கொண்டு, விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்குறோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். அடுத்து 20வது கொஸ்டின், அம்பேத்கரோட பெற்றோர் பேர் கொடுத்துருக்குறாங்க. ராம்ஜி ஜக்பால், பீமாபாய். அடுத்து அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. அடுத்து 22வது கொஸ்டின், அம்பேத்கரின் ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்தினகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவதே. நோட் பண்ணிக்கோங்க, அவரோட ஊர் அம்பவதே. அடுத்து 23வது கொஸ்டின், அம்பேத்கர் பீமாராவ் ஜக்பால் அம்பவதேகர் என்னும் தன் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்து 24வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் அப்படிங்கிறத வழங்கியிருக்கு. அடுத்து 25வது கொஸ்டின், அம்பேத்கர் 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். அடுத்து 26வது கொஸ்டின், 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அடுத்து 27வது கொஸ்டின், 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். அடுத்து 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் அவர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அடுத்து 29வது கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை 1927 அம்பேத்கர் அவர்கள் துவங்கியிருக்கிறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறத அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து 31வது கொஸ்டின், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட, நோட் பண்ணிக்கோங்க, 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அடுத்து 32வது கொஸ்டின், அம்பேத்கர் எழுதிய
புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவிற்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. அடுத்து 33வது கொஸ்டின். அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அவருடைய மறைவிற்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அப்படிங்கிறத வந்துட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அடுத்து 34வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அடுத்து 35வது கொஸ்டின். பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்துட்டு இரட்டை வாக்குரிமையை மாற்றுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 36வது கொஸ்டின். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரும் அவரின் தம்மமும். அடுத்து 37வது கொஸ்டின். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து 38வது கொஸ்டின். பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் அவர்கள் லண்டன் சென்றார். அடுத்து 39வது கொஸ்டின். பால் மனம் எனும் இக்கதை டேஸ் தொகுத்த, அதாவது வெண்ணிலா அவர்கள் தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து 40வது கொஸ்டின். கோமகளின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமி. அடுத்து 41வது கொஸ்டின். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. இந்த கோமகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அன்னை பூமி அப்படிங்கிற புதினம் தமிழ்நாடு அரசோட விருது பெற்றிருக்கு. அடுத்து 42வது கொஸ்டின். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து கோமகள் அவர்களோட சில நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், இது எல்லாமே கோமகள் அவர்களோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 44வது கொஸ்டின். பிரிது மொழிதல் அணியோட உவமை மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் உவமை அப்படிங்கிறது மட்டுமே இடம்பெறும். அடுத்து 45வது கொஸ்டின். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை, அந்த டிஃப்ரென்ஷையோ காட்டுறது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 46வது கொஸ்டின். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 47வது கொஸ்டின். இரட்டுற மொழிதல் அணியோட வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8ஆம் வகுப்பு பருவம் 3 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.